சாலை வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை, அவர் அங்கன்வாடி கட்டலை. ஒரு பிரசவம் ஆகணும்னாலும் அந்த பொண்ணுங்க ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட விஜயரகுநாதப்பட்டியில் 40 ஆண்டுகளாக சாலை பராமரிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியம் மாங்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்டது விஜயரகுநாதப்பட்டி. இங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். விஜயரகுநாதப்பட்டியிலிருந்து ஆலங்குடி வரை செல்லும் சாலை மிகவும் மோசமாக உள்ளது. குறிப்பாக 3 கிலோமீட்டர் தூரமுள்ள சாலை மிகவும் மோசமடைந்துள்ளது. இந்த சாலையை கடந்த 40 வருடங்களாக ஊராட்சி நிர்வாகம் சரி செய்யாமல் உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்டேஷனுக்கு போகிறதா இருந்தாலுமே ஒரு 5 கிலோமீட்டர் வரையிலும் நடந்து தான் போகிறாப்புல இருக்குது. நாங்கள் லேட்டாக தான் போயிட்டு எதாக இருந்தாலும் வாங்குவோம். எங்களுக்கு போதுமான பொருளும் கிடைக்கிறது இல்லை. இது வரையிலும் நாங்கள் வர்ற தலைவர் எல்லார்ட்டையும் அதிகாரிகிட்டையும் கேட்டிருக்கோம். இது வரையிலும் செஞ்சு தர்றோமா அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு இது வரையிலும் எதுவுமே செஞ்சு கொடுத்ததில்லை சார். எங்கள் ஊருக்குன்னு சாலை வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை, அவர் அங்கன்வாடி கட்டலை, பள்ளிக்கூடம் பால்வாடிங்கிற பேர் தான் இருக்கே ஒழிஞ்சு அதெல்லாம் ஒரு சரியாக பராமரிப்பு பண்ணி கொடுத்ததில்லை. பிள்ளைகளுக்கெல்லாம் சுத்தமான குடிநீர் ஒழுங்காக கிடைக்கல. மேலும் ஊராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை இந்த சாலையை செப்பனிட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். மனு கொடுத்தோம், நிறைய பேர் மனு கொடுத்தோம். இது வாரியா இருக்குன்னு சொல்றாங்க. ரோடு தான் சரி, இது ரோடு கிடையாதா? அப்போ இது ஊர் கிடையாதா? 2 பஞ்சாயத்து காட்டுது. பாச்சிக்கோட்டை பஞ்சாயத்து இங்கிட்டு காட்டுது, இங்கிட்டு மாங்கோட்டை பஞ்சாயத்து வரையும் கொஞ்சம் செஞ்சு வைக்கிறாங்க. இதை நாங்கள் கேட்குற வரையும் இங்கிட்டு செய்ய மாட்டேங்கிறாங்க. இதை முக்கியமாக எங்களுக்கு கோரிக்கை நல்லா ரோடு வேணும், சாலை வசதி வேணும், நல்லா செஞ்சு கொடுக்கணும். பஸ் வசதி வேணும். பஸ் எங்கள் ஸ்கூல் பிள்ளைகளோ ரொம்ப தடுமாறுதுங்க. காலேஜ் பிள்ளைகள, ஸ்கூல் பிள்ளைகள சைக்கிளில் போதுங்க. பஞ்சர்னா ஒன்றும் பண்ண முடியலை, மறுபடியும் கூட்டி கொண்டு விட முடியுமா? இல்லை இவ்வளோ தூரம் நடந்து டயத்துக்கு ஸ்கூலுக்கு போக முடியலை. இந்த சாலையில் தினந்தோறும் செல்லக்கூடிய பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக மழை நேரங்களில் சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக மாறி போக்குவரத்துக்கு மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் கூறுகின்றனர். நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கோட்டை ஊராட்சியிலேருந்து விஜயரகுநாதப்பட்டியிலேருந்து ஆலங்குடிக்கு பள்ளிக்கூடம் போகிறோம். இதுலேருந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. மழை காலத்துக்கெல்லாம் போகவே முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கோட்டை பஞ்சாயத்து. நாங்கள் ஸ்கூல் படிக்கலாம் ஆலங்குடி தான் போனோம். எங்கள் ஊரில் ரோடு வசதி ரொம்ப இதாக இருக்குது. பள்ளிக்கூடம் காலேஜ் போகணும்னா எல்லா பிள்ளைங்களும் இதில் தான் போகணும். இப்போ எல்லாரும் இப்போ ஆஸ்பத்திரி போகணும்னாலும் ரொம்ப குண்டு குழியமாக இருக்கும். மழை காலத்துலலாம் கீழே விழுறாங்க. அதனால் எங்களுக்கு ரோடு வசதி வேணும், பஸ் வசதி வேணும். மேலும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இங்கு செய்து தரப்படவில்லை என்றும், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை எனவும், ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் தேர்தல் நேரத்தில் வாக்குகளை சேகரிக்க வரும்போது வெறும் வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்துவிட்டு செல்கின்றனர். அதன் பிறகு எங்களது கிராமத்தில் உள்ள பிரச்சனைகளை கண்டுகொள்வதில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் கிராமத்து பெண்கள். இந்த ஊருக்கு ஓட்டு கேட்க மட்டும்தான் வர்றாங்க, எந்த ஆட்சியாளர் வந்தாலும் சரி. ஆனால் இங்கே ஓட்டு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எப்போவுமே எங்கள் ஊருக்கு பஸ் வசதி எதுவுமே இல்லை. ஒரு ஆட்டோ எடுத்து வாங்கன்னு சொன்னாலும் ஆட்டோக்காரு 200 உங்கள் ஊர் வரமாட்டோம், 200 கொடுங்க, இல்லைன்னா பள்ளங்குழியமாக இருக்குது, விழுந்துடுறோம் நாங்கள், ஆட்டோலாம் அந்த அளவுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிரசவம் ஆகணும்னாலும் அந்த பொண்ணுங்க ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. கூட்டி போக முடியல. 108 வர சொன்னாலும் அந்த ஊருக்கு நாங்கள் வரமாட்டோம்னு ரொம்ப சொல்கிறாங்க. ரொம்ப இதாக இருக்குது. எங்கள் ஊருக்கு ரோடு வசதி வேணும், சாலை வசதி முக்கியம் வேணும், தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, அதுவும் செஞ்சு கொடுக்கணும் எங்கள் ஊருக்கு. எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சாலையையும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் அமைத்து தர உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளனர் கிராம மக்கள். மழை காலங்களில் பள்ளிக்கூடம் போகிறதுனாலும் சிரமமாக இருக்குது, ஒரு ஆம்புலன்ஸ் வரணும்னாலும் சிரமமாக இருக்குது. ஸ்கூல் பசங்க போகிறதுக்கு ரொம்ப தடுமாற்றப்படுறாங்க. ஏற்கனவே நிறைய மனுகள் அழிச்சிருந்தால் இது யாருமே கண்டுக்கவே இல்லை. உங்கள் சேனல் மூலமாக சரி செய்து தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். சத்தியம் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் காமராஜ் உடன் செய்தி கொள்ளும்.